ஹலோ கார்த்திகே, எக்ஸசைஸ் பண்றீங்களா வீட்ல? ஆ, வீட்ல இருந்து நடந்து வந்துட்டீங்களா? சரி சரி, வாங்க வாங்க. பார்த்து பார்த்து வீட்டுக்கு போங்க. நல்லா இருக்கு. இந்த பேஷண்ட் பார்த்தீங்கன்னா அமல்ராஜ், வயசு வந்து 57. இவருக்கு வந்து லெஃப்ட் சைடு ஸ்ட்ரோக் ஏற்பட்டதுனால ரைட் சைடு வந்து கை ஃபுல்லாக வேலை செய்யல. இவங்க ஆக்சுவலாக லேட்டு பிசியோதெரப்பியில் ஆக்சுவலாக ஒரு 1 இயராக வந்து வீட்லேயே எடுத்திருக்காங்க, பிசியோதெரப்பி பார்க்கல. இப்போ ஒரு 1 மந்த்தாக வராரு, கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் எல்லாம் கை வந்து இப்போ இப்படி டைட்டாக இருக்கும், ஓப்பனே பண்ண முடியாது சுத்தமாக, இப்படி டைட்டாக தான் இருக்கும். இப்போ நல்லா ஸ்டிச்சிங் எக்ஸசைஸ் கொடுத்து பண்ண முடியுது. டைட்னஸ் எல்லாமே குறைஞ்சிருக்கு. இது ரெகுலராக போடுறீங்களா வீட்டில்? ஆ, இது போட்டது அப்புறம் எப்படி இருக்கு? பரவாயில்லைங்களா? சூப்பர் சூப்பர். சொல்றீங்க. சூப்பர். வீட்டில் நீங்க அந்த கை யூஸ் பண்றீங்களா? எக்ஸசைஸ் பண்றீங்க? சரி. என்ன சாப்பிட்டீங்க சாப்பாடு? சப்பாத்தியா? எத்தனை? 3, 2? 3? நடந்து வரீங்களா? 5 சாப்பிட்டா தானே முடியும். நல்லா சாப்பிட்டா தானே ஆரோக்கியமா இருக்க முடியும். நீங்க முதல்ல ட்ரீட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா என்ன அழகா வந்து வேலைக்கு எல்லாம் போயிருக்கலாம். அதை கை கத்துக்குங்க, நீங்களே பண்ணுங்க பார்ப்போம். நல்லா ஒரு 10 வாட்டி தலைக்கு மேலே கீழே. கீழே வெயிட் பண்ணணும் நல்லா. முட்டி மடக்க வேண்டாம், இதெல்லாம் லாக் பண்ணி. அதே மாதிரி இவருக்கு காலும் ரொம்ப டைட்டா இருந்துச்சு, மடக்கி நீட்ட முடியல. போட விட்டுருங்க. மடக்கி நீட்டுறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. சொல்லுங்க. ஜாயிண்ட் ரேஞ்ச் ஃபுல்லா வருது. ஹிப் ஜாயிண்ட் கொஞ்சம் கிட்ட வந்துருமா? ஹிப் ஜாயிண்ட், நீ ஜாயிண்ட், ஆங்கிள் ஜாயிண்ட், 3மே ரேஞ்ச் ஆஃப் மோஷன் வந்து ஃபுல்லா இருக்கு. கை மேல வச்சுங்க, அப்படி வச்சுங்க. ஃபர்ஸ்ட் டைட்னா இருந்தது ஹிப் ஜாயிண்ட், பட் ஆனால் அதை ரிலீஸ் பண்ணிட்டோம். ரிலீஸ் பண்ணோடனே அவங்க ஜாயிண்ட் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் எல்லாம் கரெக்டா இருக்கு. பட் ஆனா பவர் தான் கொஞ்சம் இன்னும் வரல. மணி மடை கேட்டுங்க காலை. கேட்டுங்க. பவர் வந்து நார்மலா 5 இருக்கணும், இப்ப இவருக்கு வந்து 3 இருக்கு. ஆக்டிவா ஒரு சில மூவ்மெண்ட்ஸ் பண்ண முடியும், மசில் பவர் 3 இருந்தா. சரி, சைட்ல பண்ணுங்க, காலை சைட்ல பண்ணுங்க, ஆட்டுங்க. சரி, முட்டிய நல்லா என் கை அழுத்துங்க பார்ப்போம். முட்டி அழுத்துங்க, அழுத்துங்க. கிட்டல வாங்கம்மா. இந்த முட்டியை கவர் பண்ணுங்க. 10 என்ற நீங்க அது வரையும் அழுத்திட்டே இருக்கணும். விட்டுருங்க. ஓகே, முட்டி நல்லா அழுத்தா பாருங்க. இது இருந்தாலும் முட்டி வந்து நல்லா பவராக தான் இருக்கும். அழுத்துங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இன்னொரு வாட்டி அழுத்துங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இன்னொரு வாட்டி.
1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். ஓகே. லாங் லாங் எடுங்க. லாங் எடுங்க. முட்டி வந்து நல்லா இருக்கு, பிரச்சனை கிடையாது. பட் ஆனால் ஆங்கிள் தான் வந்து இன்னும் நல்லா ஆக்டிவேட் ஆகல. கால் பண்டார் பிளக்ஷன் தான் இருக்கு, இன்னும் டார்சல் பிளக்ஷனே வரல. அது கொஞ்சம் நான் சொன்ன எக்ஸசைஸ் பண்றீங்களா? அந்த படிக்கட்டுக்கிட்ட வந்து காலை வச்சுட்டு ஸ்ட்ரெச் பண்றது, ஆல்டர் பண்றீங்களா? அதுல வீட்டுல பண்றது இல்லையா? அப்புறம் எப்போ வரும்? சரி, கிளினிக்ல முடிச்சுட்டு ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு சைக்கிள் ஓட்டிட்டு பண்ணலாம். சொல்லுங்க. அதுக்கு உங்களுக்கு ஆம்ஸ்ட்ரிங்கும் டைட்டா இருக்கு. ஆம்ஸ்ட்ரிங் வந்து நல்லா ஸ்டிச் பண்ண போறோம். முட்டி நல்லா லாக் பண்ணிட்டு ஆங்கிள் இது பண்ணாலே நல்லா ஸ்டிச் ஆகும். இந்த பொசிஷன்ல இருந்து பேஷனுக்கு நல்லா எஃபெக்டா இருக்கும், பண்றவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இப்போ வலியில குறைஞ்சிருக்கா? அங்கே வலி இருக்கா ஜாயிண்ட்ல? ஷோல்டர் பெயின் இருக்கா? அதை கையெழுத்து வச்சிடலாம். ஷோல்டர்லயும் கால் பட்டிலையும் மட்டும் வலி இருக்கு. ரிலாக்ஸ். சரி, அந்த முட்டி மடிச்சுங்க. இல்ல இல்ல, இப்படி வச்சுங்க. நல்லா ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுங்க. ஓப்பன். சைட்ல நீங்களே பண்ணுங்க பார்ப்போம். பண்ணுங்க. நல்லா வரணும். அப்பதான் கால் ஃப்ரீ ஆகும். இந்த இடுப்புல இருந்து தான் நம்ம நவசம் வருது. அதனால இடுப்பு நல்லா ஸ்டிச் நல்லா பண்ணணும். அது ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா நீங்க நடக்குள்ளே உங்களுக்கு வித்தியாசம் நல்லாவே தெரியும். இடுப்பு தூங்க 10 வரையும் தூக்கு நல்லா. 1 2 3 4 5 6 7 8 9 10. தூக்குங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. தூக்குங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. தூக்குங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. தூக்குங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. தூக்குங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே. 2 காலும் நெஞ்சிட்டு வர மாதிரி எவ்வளவு வருதோ மேக்ஸிமம் பண்ணணும். சரிங்களா? பண்ணுங்க. நார்மலா ஸ்ட்ரோக் பேஷண்ட்ஸ்க்குலாம் ஸ்ட்ரோக் ஆனோடனே எக்ஸசைஸ் கொடுத்தோமா 3 மாசத்துல வந்து 90% ரெக்கவரி ஆயிடுறாங்க. நான் பார்த்த எவ்வளவு பேஷண்ட்ஸ் அப்படியே இருக்காங்க. அவங்க இந்த மாதிரி டிலே சப்போஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு வந்து ஒரு டீ ஃபார்மேட் மாதிரி ஃபார்ம் ஆயிடும். ஒருத்தருக்கு ஜாயின் லாக் ஆயிடும். அதுதான். சரி, சைடில் படுத்துங்க. இப்போ ஸ்ட்ரோக் பேஷண்ட்ஸ் எல்லாம் நடக்கிறது கஷ்டப்பட்டாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்டிச்சிங் பண்றேன். அந்த ஸ்டிச்சிங் பண்ணாங்கன்னா நல்லா எஃபெக்டா இருக்கும். ஹேண்ட் வச்சுட்டு நல்லா பெயின் இருந்தா மட்டும் சொல்லுங்க. ஸ்டிச் பண்ணிட்டு நடந்தாங்கன்னா அவங்க ஸ்டெப்ஸ் ஏறது கூட கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இதுல இப்ப நீ எல்லா மசிலுமே ஸ்டிச் ஆகும். நேரா என்ன பண்ணுங்க, நேரம் அப்படியே இருக்கு. சரி.
உட்காருங்க வந்து. சேர்ல உட்காந்து எந்திரிக்கலாமா? சிட் டு ஸ்டாண்டிங் பண்ணுவோம். வாங்க. சேர் எடுங்க, சேர். உட்காருங்க, நல்லா உட்காருங்க. உள்ள தள்ளி உட்காருங்க. நீங்க அப்படியே இருங்க. அளவு வெயிட் பண்ணணும். என் பக்கம் செய்யுங்க நல்லா. இந்த கை நல்லா வெயிட் போடுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். போடுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ பேஷண்ட்ஸுக்கு வந்து இப்போ ரைட் சைடு ஸ்ட்ரோக் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த எக்ஸசைஸ் பண்ணக்குள்ள அவங்களுக்கு வந்து ரிஸ்ட் வந்து டீப்மெண்ட் ஆகாது, இப்படி மடங்காது. அதுக்கு ஆப்போசிட்டா இப்படி மடங்கிறதுக்கு முன்னாடி எக்ஸசைஸ் பண்ணிடணும். நல்லா பண்ணிட்டு லூஸ் பண்ணிட்டு இப்படி வச்சு இந்த ஸ்டிச் கொடுக்கணும் நல்லா. உங்களுக்கு வந்து